வணக்கம். ஸோ இன்னைக்கு 13த் மார்ச் வந்து என்ன அனலைசிஸ் அப்படிங்கிறது, அதாவது கோல்டோட அனலைசிஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அந்த 4 ஹவர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒன் செக் பண்ணிட்டு, அப்புறம் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் சொல்றேன். ஸோ 4 ஹவர்ஸ் படி பார்த்தோம்னா, ஸ்டில் வந்து மார்க்கெட் இன்னும் வந்து ஒரு பை செட்டப்ல தான் இருக்கு இன்னுமே. ஏன்னா, இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸ்டில் ஒரு ரேலில தான் இருக்கு மார்க்கெட். இன்னுமே வந்து ரிவர்ஸ்க்கான சைன் 4 ஹவர்ஸ்ல இன்னுமே வந்து குடுக்கல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? இத பிரேக் அவுட் குடுத்துட்டு இன்னும் ஸ்டில் வந்து இன்னுமே வந்து அதுக்கு கீழ க்ளோசஸ் குடுக்கல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2148 லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனா மட்டுமே தான் மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸ் ஆஸ் பர் 4 ஹவர்ஸ் வந்து நமக்கு செல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுவரைக்குமே நமக்கு வந்து இன்னுமே ஸ்டில் வந்து பை தான். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆஸ் பர் ஃபிபோனாக்கி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த லோ வந்து எடுக்கிறோம். லோ டூ இந்த ஹை நம்ம வந்து டிராப் பண்ணும்போது, நமக்கு ஒரு ஜோன் வந்து கரெக்ட்டா வந்து இந்த 50% ஜோன் வந்து மார்க் ஆகுறது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அங்க தான் இருக்கு. ஸோ, அத நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஆம் 50, 61 ரீட்ரேஸ்மென்ட் ஜோனா வந்து இருக்கு. கரெக்ட்டா அதே இடத்துல தான் 4 ஹவர்ஸ் உடைய சப்போர்ட் ஜோனும் இருக்கு. ஸோ, மேபி மார்க்கெட் வந்து ஆ இது பிரேக் அவுட் குடுத்தால் ரிவர்ஸ் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா, எகெயின் வந்து மார்க்கெட் இன்னொரு ரேலிக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு ஆஸ் பர் 4 ஹவர்ஸ் சரிங்களா? ஸோ, நான் இந்த ஃபிப் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ, நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு, இன்னொரு ஸ்மால் டைம் 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ ஆஸ் பர் வந்து 1 ஹவரும் பார்க்கும்போது, நமக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு, அப்புறம் எகெயின் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? ஒரு கன்சாலிடேஷன் வந்து மார்க்கெட் வந்து நடந்துட்டு, அப்புறம் தான் ஒரு பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம், தென் எகெயின் அதே ஜோன் இங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, தென் எகெயின் வந்து ஒரு ராலி மார்க்கெட் குடுத்துருக்கு. ஸோ சேம் அதே இடத்துல தான் இப்போ மார்க்கெட் எகெயின் வந்து வந்திருக்கு. ஸோ மேபி இங்கேயும் வந்து மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்பெண்ட் பண்றது இடத்துல இங்கிருந்து மார்க்கெட் எகெயின் வந்து ரிவர்ஸ் ஆகுதா? இல்ல இது பிரேக் அவுட் குடுத்து தென் எகெயின் இங்கிருந்து ரிவர்ஸ் செல் செட்டப் வருதா? இல்ல நமக்கு எகெயின் வந்து பை ஆவுதா? அப்படிங்கிறது நம்ம இன்னும் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல போகும்போது நமக்கு தெரியும். அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஆ ஆஸ் பர் 1 ஹவர் பார்த்தோம்னா, இது ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோன். தென் ஒரு சப்போர்ட் ஜோனாவும் இருக்கு இல்லைங்களா? சரி. இப்போ ஏன்னா இங்கேயும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆஸ் பர் 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்கேயும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன். ஓகே. இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா ஆல்ரெடி இருந்திருக்கு. அதே மாரி இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இங்க இருந்திருக்கு. ஆக மொத்தத்தில இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொரு நல்லா மார்க்கெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு பாருங்க. டைம் வந்து இந்த இடத்துல நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 2 டேஸா மார்க்கெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு, தென் அகெயின் இந்த பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து இங்க பாருங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தென் அகெயின் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோனுக்கு அதாவது ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய இடத்துல சப்போர்ட்டா இப்ப நின்னுட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அங்க தான் இப்ப மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ, சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ இப்போ என்ன நடக்க போகுது அப்டின்னா, நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். ஸோ, இந்த 50 ஜோன்ஸ் 50% ஜோன வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப ஆஸ் பர் 15 மினிட்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. ஆக்சுவலா இப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸா இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இதுதான். அதே மாதிரி ஆ சப்போர்ட் ஜோன் அப்டின்னு எடுத்துட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த இந்த ஜோன் வருதுங்க. லெவல்ஸ் என்னென்ன லெவல் சப்போர்ட் ஜோனுக்கு என்னென்ன லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா, 2156 அண்ட் 2153 இதுதான் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கு. அதே மாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 2165, 2163 இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ப்ரீவியஸ் இங்க சப்போர்ட் ஜோன் மாத்தி சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆ 2156, 2153 இதுதான் வந்து சப்போர்ட் ஜோன். ஸோ இத வந்து நம்ம ஒரு சப்போர்ட் ரைட் பண்ணிர்றேன். ஓகே.
அதே மாரி இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா, இப்போ மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் குடுத்து இந்த சப்போர்ட் ஜோன பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, தென் பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் தென் எகைன் ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம செல் என்ட்ரிக்கு நம்ம வந்து போணும். ஓகேங்களா? ஏன்னா, மார்க்கெட் வந்து இப்போ மேபி ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு தென் எகைன் மார்க்கெட் இங்கிருந்து கூட ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் உடனே செல் போயிற வேண்டாம். நம்ம வந்து ஆம் ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செல் போடலாம். ஓகேங்களா? அதே மாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்து பிரேக் அவுட் குடுக்குதான்னு பாருங்க. பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்டின்னா, தென் எகைன் ரீடெஸ்ட்ல தான் நம்ம வந்து அ பை என்ட்ரி நம்ம வந்து போணும். அப்போதான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ப்ரீவியஸா பிரேக் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்ட தான் வந்து மேபி நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டா வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, தென் எகைன் மார்க்கெட் வந்து சேம் இதே மாரி தான் ஃப்ளை ஆக தொடங்கிரும். இனி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பட் நம்ம இன்னைக்கு இன்ட்ராடே செட்டப் படி பார்க்கும்போது, நமக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கிற ஜோன் வந்து இந்த ஜோன், சப்போர்ட் ஜோன் வந்து இந்த ஜோன். ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட்ல நம்ம வந்து பை ஆர் செல் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அதே சாரி செல் நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு ஜோன் ட்ரா பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஓகே. சரி பை ஆச்சு அப்டின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதுவா இருக்கும். தென் பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் தென் எகைன் நெக்ஸ்ட் டார்கெட் தென் நியூ ஹை அது டிஃபரண்ட் கெயின். ஸோ இப்போ வந்து செல் ஆச்சு. அதாவது இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்டின்னா, நம்ம 1 ஹவர்ல பார்க்கலாம். 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலா இந்த ஏரியா ஃபுல்லாவுமே வரும். ஆஸ் பெர் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த ஏரியா வரும். இது 15 மினிட்ஸ்ல சேஞ்ச் ஆகும்போது, உங்களுக்கு வந்து ஒரு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு சப்போர்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா வந்து நம்ம ஒரு ஜோனாவே வந்து டிரா பண்ணிட்டேன் ஆஸ் பெர் 1 ஹவர். 15 மினிட்ஸ்ல போகும்போது இங்க வந்து இங்கேயும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ நம்ம இத வந்து ஒரு ஜோனா எடுக்கலாம். ஸோ இப்ப என்னன்னா, ஆ இப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்டின்னா, தென் எகைன் வந்து ரீடெஸ்ட்ல நம்ம செல் எடுத்தோம் அப்டின்னா, ஒரு நம்ம டார்கெட் வந்து இதுவரைக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு லாங் டார்கெட்டா இருக்கிறதுனால, ஒரு 50% 25% 50% வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மேபி இந்த ஜோன் வந்து ஏன்னா இங்கேயும் வந்து மார்க்கெட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுனால, இது ஒரு ஜோனா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இங்க இந்த லெவல் வந்து ஒரு சின்ன ஒரு ரிவர்ஸ் குடுத்து, தென் எகைன் பிரேக் அவுட் குடுத்து, தென் இந்த மாரி வர்றதுக்கு தான் மார்க்கெட் வந்து நான் இது கொஞ்சம் கிளீனா வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது வந்து இதையும் ஒரு ஜோனா வந்து நான் ட்ரா பண்றேன். ஸோ ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு இங்கேயும். ஸோ என்னன்னா, இப்போ இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, தென் ரீடெஸ்ட்ல தென் இந்த சப்போர்ட்க்கு வரலாம். தென் இங்க ஒரு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இங்கிருந்து பிரேக் அவுட் குடுக்கலாம். ஸோ இப்படி நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த லெவல் வரும். செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் வரும் ஃபார் இன்ட்ராடே செட்டப். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு லைக் பட்டன் தட்டிருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி. வணக்கம்.